கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியினுடைய பேருந்து சஞ்சராயபுரம் சட்டப்பேரவை கிருஷ்ணகிரி அருகே ரயில்வே கிராமத்தில் ரயில் வருவது தெரியாமல் பேருந்து மாணவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவர் உடனடியாக பேருந்துடைய பின்பகுதி ரயில் போது 25 பேருக்கு காயம் ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவத்தில் 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 23 பேர் ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்காக முதல் சிகிச்சையை சென்றிருக்கிறார்கள். மற்றொருவர் வந்தவுடன் அவர்களுக்கு கேஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி நல்லா இருக்கிறது 20 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிடி ஸ்கேன் எடுத்து மருத்துவத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு சற்று காயம் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு லேசான காயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்டிருக்கிற 20 மாணவ மாணவிகளில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டு மருத்துவர்கள் மிக சிறப்பாக சிகிச்சைகளை வழங்கி வருகிறார்கள். எந்த விதத்தில் அவர்கள் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியினுடைய பேருந்து சஞ்சராயபுரம் சட்டப்பேரவை கிருஷ்ணகிரி அருகே ரயில்வே கிராமத்தில் ரயில் வருவது தெரியாமல் பேருந்து மாணவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவர் உடனடியாக பேருந்துடைய பின்பகுதி ரயில் போது 25 பேருக்கு காயம் ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவத்தில் 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 23 பேர் ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்காக முதல் சிகிச்சையை சென்றிருக்கிறார்கள். மற்றொருவர் வந்தவுடன் அவர்களுக்கு கேஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி நல்லா இருக்கிறது 20 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிடி ஸ்கேன் எடுத்து மருத்துவத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு சற்று காயம் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு லேசான காயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்டிருக்கிற 20 மாணவ மாணவிகளில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டு மருத்துவர்கள் மிக சிறப்பாக சிகிச்சைகளை வழங்கி வருகிறார்கள். எந்த விதத்தில் அவர்கள் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு